வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மிருதாத்மிதன் சேனலினுடைய டே 19 இருக்கிறோம். புக் ரீடிங் தொடர்ந்து நம்ம புக் ரீடிங் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு தினமும் ஒரு புத்தகத்தை படித்து அதை பற்றின ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் படித்த புத்தகம் சாகச வீரன் டின்டினுடைய உலக புகழ்பெற்ற கார்ட்டூன் காமிக்ஸ் சாகச வீரர் டின்டினுடைய கதையை தான் இன்றைக்கி நாம் படித்தோம். ஹெர்குலிஸ் படலம், அதாவது டின்டினுடைய குரூப்பில் கேப்டன் ஹோடாக், அந்த நாய் ஸ்னோயி, தாம்சன் அந்த போலீஸ்காரங்க 2 பேர், அப்புறம் இந்த கால்குலஸும் அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒருத்தர். இந்த கதையை முழுக்க அவருடைய பின்புலத்தை வச்சு தான் கதை நடக்குது. இவர் ஒரு புதிய கண்டுபிடிக்கிறார். அது மூலிமா இவர் ஒரு சயின்டிஸ்ட், கால்குலஸ் ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் ஒரு கண்டுபிடிக்கிறாரு. அது மூலயமா பின்விளைவுகளை எல்லா கண்ணாடி பொருட்களும் உடைய ஆரம்பிக்குது. ஏன் இப்படி உடையுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி கிளம்பி கடைசியாக ஒரு ஜெனீவா கிளம்பி போகிறார் கால்குலஸ். அங்கே போகும்போது அவர் அவர் பல நாடுகள் சேர்ந்து இவருடைய கண்டுபிடிப்பு முடக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு அப்படின்னா, தூரத்திலிருந்தே கட்டடங்களை இடிக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதை முடக்கிறதுக்காக பல நாடுகள் முயற்சி பண்ணுது. அதை மீறி டின்டின், ஹோடாக், ஸ்னோயி கூட்டணி எப்படி கால்குலஸை மீட்டு திரும்ப கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிறது அந்த கதை. ரொம்ப அருமையான கதை. ஆனால் என்ன, கதை நெடுகிலும் வசனங்கள் கார்ட்டூன்கிற தளத்துக்கு உண்டான அதை மீறின வசனங்கள் இதில் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் சுவாரஸ்யமான கதை தான். நீங்கள் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புத்தகம் படிக்கும் வழக்கத்தை அதிகப்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.